வெல்கம் ஜே ஸ்ருதிலயா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மியூசிக்கில் சில அந்த வார்த்தைகள் இருக்குது. கர்நாடக சங்கீதத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா நாதம். நாதம் நாதம் என்றால் மனதிற்கு இனிமையை தரக்கூடிய ஓசையே நாதம் எனப்படும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு குயில் கூவும்போது நம்மளுக்கு ஒரு இனிமையான ஒரு ஓசை கேட்குது இல்லையா? உதாரணம் அது. அடுத்தது ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ருதி என்றால் ஆதார ஒலிநிலை. ஒலிநிலை எனப்படும். ஆதார ஒலிநிலைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சங்கீதம் பாடும்போது ஒரு அந்த சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை ஒரு பேஸை வச்சு நம்ம ஒவ்வொருத்தர் குரலுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குது, அதிலிருந்து நம்ம பாடுறோம். அதுதான் ஒலிநிலை, அதுதான் ஆரம்ப நிலை. சஜ்ஜம்ங்கிறது தான் ஆதார ஒலிநிலைய ஸ்டார்டிங்கு. இப்போ அது குரலுக்கு குரல் மாறுபடும். இப்போ நீ சின்ன பொண்ணுங்கிறதுனால உன்னுடைய குரலுக்கு ஆதார ஒலிநிலை 5, 5, 5.5, 6, 6.5, இந்த மாதிரி பல ஸ்ருதிகள் உண்டு. இப்போ சொல்லுமா, ஆதார ஒலிநிலை ஸ்ருதி எனப்படும். சரியா? இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.